அன்புக்குரியவர்களே, நான் வாழ்த்துரை வழங்கும் முன் சேலம் மறை மாவட்டத்தின் பெயரால் வெள்ளி விழா நாயகருக்கு பொன்னாடை அணிவித்து, அதே போல மேனாள் ஆயர் பூச்செண்டு கொடுத்து அவரை மனமாற வாழ்த்துகிறோம். அன்பிற்கினிய அருள்பணி வாழ்வின் வெள்ளி விழா நாயகர் அருள் முனைவர் ஏ ஜேக்கப் அடிகளார் அவர்களே, அன்பிற்கினிய மேனாள் ஆயர் மாண்பமை சிங்கராயர் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருள் பணியாளர்களே, துறவியரே, தந்தை ஜேக்கப் அவர்களின் நெருக்கமான உறவுகளே, நண்பர்களே, எல்லா நம்பிக்கையாளர்களே, நலம் விரும்பிகளே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில்லை. இந்த ஆத்தூர் மண்ணிலே பிறந்து வளர்ந்த தந்தை ஜேக்கப் அவர்களின் வெள்ளி விழாவின் போது வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை ஜேக்கப் அவர்களை 1994 எனக்கு தெரியும். 6 ஆண்டுகள் குருமானவராக, பிறகு மீண்டுமாக அங்கே படிக்க வந்தார். 2 ஆண்டுகள் அவருக்கு திராவை சட்ட ஆசிரியராக, இப்போது இன்னும் நெருக்கமாக ஏறக்குறைய இன்னும் 1 மாதமானால் 4 ஆண்டுகள் சேலம் மறை மாவட்டத்தின் பொருளாளராக, ஆயரின் மிக நெருக்கமான உடனுழைப்பாளராக தெரியும். என்னுடைய மாணவர் இப்போது வெள்ளி விழா கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் தகுதியுடையவர்கள் என்று கருதி நற்செய்தியை கடவுள் எங்களிடம் ஒப்படைத்தார் என்கிறார் பவுல். யாருக்குமே தகுதி இல்லைதான். ஆண்டவரே, 2ஆம் நற்கருணை மன்றாட்டிலே சொல்லுகிறோம், உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாக தகுதி இல்லை, தகுதி இருக்குன்னு சொல்லி நீர் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம் என்பதுதான். இதுபோல நேரத்தில் நம்ம எல்லாரும் கூடி கொண்டாடுவது உண்மையாகவே பொருத்தம்தான். எனக்கு மீண்டும் மீண்டும் திருத்தூதர் பணி 18:9 பவுலுக்கு பணியின் மத்தியிலே ஆண்டவர் சொல்வது நினைவுக்கு வருகிறது. அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க கூட இருக்கிறார்கள், தொடர்ந்து போக வேண்டும். அதே போல் 23:11 நீ இதுவரை எருசலேமிலே சாட்சி பகர்ந்தாய், ரோமையிலே சாட்சி பகர வேண்டும். ஒரு விதத்தில் உண்மையான ஜூபிலி வெள்ளி விழா இல்லை என்றாலும் அது உண்மையாகவே கோல்டன் ஜூபிலி தான் என்றாலும் வெள்ளி விழாவைத்தான் நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நேராக வந்து சொல்வதில்லை. நாம் எல்லாரும் கூடி, ஜேக்கப் கவலைப்படாதீங்க சாமி, நாங்கள் உன்னோடு இருக்கிறோம், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், இன்னும் நீ சாட்சி சொல்ல வேண்டியது, ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நிறைய உள்ளது என்பதன் வெளிப்பாடுதான் இந்த கூட்டம். எனவே for Jacob I too join the whole community in telling you the Lord is with you, I am with you in your continuous bearing witness to the Lord. எனவே எல்லாரும் சேர்ந்து அவர் கைத்தட்டுங்க, நம்ம உடன் இருக்கிறோம் என்பதை காட்ட. கடந்த கால அவருடைய பணியை நினைத்து பார்க்கிறோம். 3 பங்குகளிலே பங்கு அருள் பணியாளராக இருந்தார். உதவி தந்தையாக பேராலய பங்கிலே இருந்தார். ஜான்சன்பேட்டை, எடப்பாடி, மேட்டூர் பணிபுரிந்தார்.
கடந்த 7 ஆண்டுகள் ஆயரோடு பொருளாளராக இருந்தார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஜேக்கப் எப்பவும் லேட்டாக தான் சாப்பிட வருவார். எதுக்காகன்னு கேட்டால், மக்கள் இன்னும் காத்திருக்க வேண்டாம், அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடணும். காலை சாப்பாடு சமயத்தில் தான் அதிகமாக நான் பார்க்குறது. மதியானமும் ராத்திரியும் இப்படி தான். பின் தூங்கி முன் எழுகின்ற தாய் பிஷப் ஹவுஸில், பின் சாப்பிடுகின்ற தாய் பிஷப் ஹவுஸில். நெருக்கமாக அவருடைய அன்பை, அவருடைய கடின உழைப்பை, அவருடைய ஒத்துழைப்பை, ஆயரோடு உடன் இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில், ஒரு தாயை போல உங்களை பேணி வளர்த்து கனிவுடன் நடந்து கொண்டோம். இதை ஜேக்கப் செய்தார். முக்கியமாக நம்முடைய முதிய குருக்களுக்கு. எனக்கே பொறுமை இருக்காது. ராத்திரி 12 மணிக்கெலாம் ஃபோன் வரும், 1 மணிக்கு ஃபோன் வரும். அதாவது ஒரு ஃபாதர் உடனே பொறுமையோடு அந்த நேரத்திலேயே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நல்ல தாயாக அவர் இருந்தார். அதே போல் பாருங்க, பவுல் சொல்றார், நாங்கள் உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம் என்று சொல்லுகிறார். தந்தையை போல கண்டிப்பு நிறைந்தவர்கள். சில பேர் காயப்பட்டிருந்திருக்கலாம். மறை மாவட்டம் தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆக்கப்பணிகளை அருமையாக செய்து இன்னும் பொருளாதாரத்தில் வளர்வதற்கு பெரிதும் துணை புரிந்தார் 7 ஆண்டுகளாக. அதுக்கும் ஒரு கைதட்டலாம் நிச்சயமா. அதுதான் அந்த கண்டிப்பு இருந்தது. எதற்காக? ஆண்டவருக்காக. சில சமயத்தில் நான் அவரிடம் கண்டிப்பாக இருந்திருக்கிறேன், சில பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் உரியவர்களிடம் ஒரு நல்ல கண்காணிப்பாளராக இப்படி அவர் வாழ்ந்தது உண்மையாகவே. ஆயர் சிங்கராயர், ஜேக்கப் இஸ் எ ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்பதை முதல் ஆண்டிலேயே அடையாளம் கண்டு கொண்டார். ஆகையினால்தான் ஒரு இளங்குருவாக 2 ஆண்டுகள் நிறைவு பெறாத சமயத்தில் அவரை தலைநகரத்துக்கு, இந்திய தலைநகருக்கு அனுப்பி CCBI டெபுட்டி செக்ரட்டரிக்கு உதவி செய்ய அனுப்பினார். பிறகு கேனன் லா படிப்பதற்கு அவரை அனுப்பினார். பிறகு பொறுப்பான சில பொறுப்புகளை, மிக முக்கியமான பதவின்னு சொல்லக்கூடாது, பணி பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தார். எல்லாவற்றுக்கும் உரிய விதத்தில் அவர் நடந்தது உண்மையாகவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியது. அவர் இந்த ஊரில் பிறந்தார். 1986லேயே தந்தை இழந்தார். மைனர் செமினரில் சேர்ந்த பிறகு 11வது கிளாஸ் படிக்கும்போது பெரும்பாலும் அந்த அன்பு தாயால் தான் அவர் வளர்க்கப்பட்டார். அதிலிருந்து இப்போ கொரோனா நேரத்தில் அந்த தாயை இழந்தது அவருக்கு ரொம்ப ரொம்ப வேதனை. அந்த தாய்மை இருந்தது, குடும்பத்தின் நம்பிக்கை இருந்தது, உடன்பிறப்புகளின் பாசம் அவருக்கு துணை இருந்தது. இவற்றால் அவர் மறை மாவட்டத்தின் சொத்தாக மாறி எங்கெல்லாம் பணிபுரிந்தாரோ அங்கெல்லாம் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கின்றார். உண்மையாகவே இப்படி எல்லா அருள் பணியாளர்களும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நம்பிக்கை, கடின உழைப்பு, மறை மாவட்டத்தை அன்பு செய்வது, தேர்ந்து கொண்ட ஆண்டவரை அன்பு செய்வது, அப்படி வாழ வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுமி டீச்சருக்கு
ஒரு சங்கை பரிசாக பிறந்த நாள் கொடுத்துதான். கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற அந்த சிறுமி, அந்த டீச்சருக்கு தெரியும், இந்த சங்கை காதிலே வைத்து கேட்டால் அவ்வளவு இன்னிசை, உலகமே பேசுவது போல இருக்கும். இது அவர்களுடைய கடற்கரையிலே கிடைக்காது, ரொம்ப தூரத்தில் தான் கிடைச்சிருக்கும். எங்கம்மா கிடைச்சது? 7 கிலோமீட்டரில் நான் கண்டுபிடிச்சேன். அங்கே போகிறதுக்கு பஸ் இல்லையே, நடந்து தான் போனேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. நீ இவ்வளோ மெனக்கிட்டு இருக்க வேண்டாமே, எனக்கு இந்த சங்கை பரிசாக கொடுக்க. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் நடந்து போய் வந்ததும் அந்த பரிசில் அடங்கும் டீச்சர், ஈவன் மை வாக் இஸ் இன்க்ளூடட் இன் த கிஃப்ட் என்று சொன்னதாம் அந்த சிறுமி. பாருங்கள், ஜேக்கப், உங்கள் வாழ்வு சிங்கராயர் சொன்னது போல நம்பிக்கையுள்ள வாழ்வு, பிரமாணிக்கமுள்ள வாழ்வு, அந்த வாழ்வே ஆண்டவருக்கு கிஃப்ட். இந்த நேரத்தில் உங்கள் அருமையான பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு எல்லாருக்கும் மறை மாவட்டத்தின் பெயரால் நன்றி கூறுகிறேன். உங்கள் பயணம் ஆண்டவருக்கு மிகப்பெரிய கிஃப்ட். நீங்கள் செய்த பணிகளுக்கு மனிதர்கள், ஏன் ஆயர்கள் கூட போதுமான கைமாறு அளிக்காமல் இருக்கலாம். நம்முடைய கைமாறு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. தொடர்ந்து சாட்சி பகருங்கள். நேற்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், யூதாஸ் வெளியே போனான். உடனே ஆண்டவர், இப்போது மனுமகன் மகிமைப்படுத்தப்பட போகிறார், மகனும் தந்தையை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவதென்றால் என்ன? மற்றவர்களுக்காக துன்புறுவது, பணிவிடை புரிவது, அதுதானே மகிமைப்படுத்துவது. உயிர்ப்பினால் மகிமைப்படுத்துவது அல்ல. யோவான் நற்செய்தி பிரகாரம் துன்பத்தினால், கஷ்டத்தினால், வேதனையினால் மற்றவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டாக்க மகிமைப்படுத்துவது. தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். 69 ஆண்டிலே இப்போது நம்முடைய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ, 76 ஆண்டில் நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ், 69 ஆகவில்லை, 76 ஆகவில்லை. சேலம் திரு அவையை, அதன் முகத்தை இன்னும் நன்றாக உருமாற்ற உங்கள் பங்கு தேவைப்படுகிறது. கடந்த காலத்தை கண்டு மனம் ஒடிந்து விடாதீர்கள். வருகின்ற காலத்தை கண்டு அச்சப்படாதீர்கள். Let the past not discourage you. Let the future not frighten you. May God be with you. கடவுள் உங்களோடு இருப்பாராக. என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். சேலம் மறை மாவட்டத்தின் வாழ்த்துக்கள். நன்றி.